ஹெலிகோனியாவில் ரகங்கள். ஹெலிகோனியா மலர்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளஞ்சிவப்பு நிறத்திலிருந்து ஆரஞ்சு கலர், மஞ்சள், சிவப்பு என்று பல்வேறு நிறங்களை கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா 425 வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வகைகளும் ஒவ்வொரு தாவர இனத்தை சேர்ந்தது. வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே நிறைய ரகங்கள் இருக்கின்றன. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பூவெல்லாம் ஹெலிகோனியா சிஸ்டோஃபோரம் என்ற தாவர இனத்தை சேர்ந்தது, சிற்றினத்தை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து சின்ன சைஸாக இருக்கும். இந்த பூவின் சைஸ் அளவு வந்து சின்னதாக இருக்கும். இதனுடைய காம்புகள் வந்து ஒல்லியாக இருக்கும். இது என்ன கலர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா பரவலாக பிங்க் கலரு, ஆரஞ்சு கலர் என்று பல்வேறு நிறங்களில் இருக்கின்ற மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் ரெட் அந்த ஷேடில் தான் இருக்கும். இது எதுக்காக பயன்படுத்துது அப்படின்னா மலர் அலங்காரங்களுக்கு நாம் இதை பயன்படுத்தலாம். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா லேனா என்ற வெரைட்டி சேர்ந்தது. இது ஆண்ட்ரோமெடா என்ற வெரைட்டி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹெலிகோனியா லட்டிஸ்பாட்டா அப்படிங்கிற வகை. இது கொஞ்சம் மலர்கள் பெரியதாக இருக்கும். மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா பெரிய இதாக இருக்கும். இது மேடை அலங்காரங்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் என்னென்னா நம்ம அறுவடை செய்யும் போது என்ன ஸ்டேஜ்லனா பொதுவாக இந்த மலர்கள் நம்ம அறுவடை செய்த பின் இது விரியாது. நம்ம எந்த ஸ்டேஜில் இது அறுவடை செய்கிறோமோ அந்த ஸ்டேஜில் தான் இதை நம்ம அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்பட முடியும். அதனால நம்ம அறுவடை செய்யும்போது இந்த சின்ன பூக்கள் வெளியே வராமல் இந்த பாலை மட்டும் தெரிகிற ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மலர்களை அறுவடை செய்துவிட வேண்டும். ஏன்னா அப்போ தான் இந்த பூக்கள் ஒரு அழகாக காணப்படும். நம்ம அறுவடை செய்த பின் இது மலராது. அதுக்கப்புறம் வேறு ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், அதாவது சிவப்பு கலர்னு நம்ம போகும்போது ரெட் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரொம்ப நல்ல வெரைட்டி. ரெட் கிறிஸ்மஸ் அது அதிக அளவில் மேடை அலங்காரங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் சிவப்புலேயே பெரிய ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகினேரியா ரெட் அப்படிங்கிற ரகத்தை நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் நல்ல ஹேங்கிங் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே தொங்குற ரகங்களில் ஹெலிகோனியா ரோஸ்ட்ரைட்டா என்ற ஒரு சிற்றினம் உண்டு. அதுக்கப்புறம் அதிக அளவில் வணிக ரீதியாக பயன்பட வருது செக்ஸி பிங்க், செக்ஸி ஸ்கார்லெட் போன்ற ரகங்கள். இந்த செக்ஸி பிங்க் என்ற ரகம் பார்த்தீங்க அப்படின்னா அழகான இளஞ்சிவப்பில் பச்சை நிற பார்டர் ஓரத்தோடு இருக்கும். இது அதிக அளவில் தோரணங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. செக்ஸி ஸ்கார்லெட் அப்படிங்கிறது முழுவதாமே நல்ல சிவப்பு, கடும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது ஒரு ரகம். அப்புறம் பச்சை வண்ண ஹெலிகோனியா கூட இருக்குது, எமரால்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு பச்சை வண்ண ரகம். அதனால் ஒவ்வொரு ரகங்களும் பல்வேறு கலர்கள் நிறங்கள் இருக்கனால இது ஒவ்வொன்றும் தேவை அதற்கு தக்கன வித்தியாசப்படுகிறது.